வணக்கம். இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸல்ல இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபார்முலா எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இண்டெக்ஸ்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பார்க்கலாம், அதுக்கடுத்து மேட்ச் பார்க்கலாம். திரும்ப ரெண்டையும் கம்பைன் பண்ணி எப்படி இண்டெக்ஸ் மேட்ச் ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி VLOOKUP எப்படி ஒர்க் ஆகுதோ அதே லுக்கப் ஃபங்க்ஷன் மாதிரி தான் இந்த இண்டெக்ஸ் மேட்சும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இண்டெக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டேட்டா செட் க்ரியேட் பண்ணிட்டேன். டேட்டா செட்லேருந்து எம்ப்ளாயி ஐடியோட ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ எம்ப்ளாயி ஐடி, நேமு, டிபார்ட்மெண்ட், சேலரி இந்த மாதிரி நான் ஒரு டேட்டா செட் க்ரியேட் பண்ணிட்டேன். இதுதான் ஒரு டேட்டா செட்டு. ஸோ இந்த டேட்டா செட்டில் இது ஒரு டேபிள்னு அசியூம் பண்ணிக்குவேன். இதிலேருந்து நம்ம எப்படி ரிசல்ட் எடுக்கிறோம் பாருங்கள். நான் இப்போ இண்டெக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். இண்டெக்ஸில் ஃபஸ்ட்டு என்னென்னா அரே. இந்த அரேயை நான் டேபிள் அரே சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் ரோ. இதுலேருந்து நம்ம சூஸ் பண்ணதில் நான் ரோ தேர்ட் ரோ சூஸ் பண்ணுறேன். தேர்ட் ரோ அடுத்து காலம் ஃபோர்த்து காலம் நான் சூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து காலம் சூஸ் பண்ணேன்னே 55,000 வந்துருச்சு. ஸோ இந்த எண்டேர் இதில் 1 2 3 இதான் மூணாவது ரோ. மூணாவது ரோவில் 4வது காலம் வேல்யூ 55,000 அது வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள் 3 4. ஸோ இதுதான் இண்டெக்ஸ் ஃபார்முலா, இப்படி தான் ஒர்க் ஆகுது. அடுத்து மேட்ச் ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். மேட்ச் போட்டாச்சு. மேட்ச் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு லுக்கப் வேல்யூ. ஸோ லுக்கப் வேல்யூ எதை நம்ம பேஸ் பண்ணி லுக்கப் பண்ணி எடுக்க போகிறோமோ அதான் லுக்கப் வேல்யூ. ஸோ லுக்கப் வேல்யூ நான் இப்போ இதுலேருந்து எம்ப்ளாயி ஐடி, இங்கே இருக்கிற எம்ப்ளாயி ஐடி 101ஓட எம்ப்ளாயி ஐடி 102 எடுக்க போகிறேன்னு வச்சுக்கோங்க. 102 சூஸ் பண்ணிட்டேன். அடுத்து லுக்கப் அரே. இந்த அரே தான் லுக்கப் அரே. இதில் அடுத்து மேட்ச் டைப் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும். ஸோ இப்போ அதுக்கு நான் 0 அப்ளை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ணிட்டேன். பாருங்கள் 2ன்னு கொடுக்கா. ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லிட்டுருக்கோம், 102 இந்த அறையில் எத்தனாவது ரோல் இருக்குது அதான் மேட்ச். ஸோ இப்போ நம்ம இது காலமாக செக் பண்ணோம்னா நம்ம காலமாகவும் செக் பண்ண முடியும். எந்த அரே சூஸ் பண்ணுறோமோ அந்த அறையில் எத்தனாவது இண்டெக்ஸில் இருக்குது அப்படிங்கிறது தான் மேட்ச் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இது ரெண்டாவது 102 ரெண்டாவது இதில் இருக்குங்கிறத எடுத்தாந்து நமக்கு கொடுத்துருச்சு. இப்போ இது இண்டெக்ஸ் மேட்ச் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு டேட்டாவை எடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்க, இண்டெக்ஸ் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த எண்டேர் இண்டெக்ஸில் எண்டேர் டேபிளில் இருந்து நம்ம எம்ப்ளாயி ஐடி 103ஓட சேலரி எடுக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ மேட்ச் அடுத்து மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். மேட்ச் ஃபங்க்ஷனில் லுக்கப் வேல்யூ என்னென்னா 103ஓட சேலரி 103. அடுத்து லுக்கப் அரே இதுதான் லுக்கப் அரே. ஸோ இதுதான் லுக்கப் அரே சூஸ் பண்ணிட்டேன். திரும்ப கமா எக்ஸாக்ட் மேட்ச்சு 0 கமா எத்தனாவது காலத்தில் சேலரி இருக்குன்னா 4வது காலத்தில் சேலரி இருக்குது. அதனால் 4 சூஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ட்ரி பண்ணுறேன். பாருங்கள் 55,000 வந்துருச்சு. ஸோ 102ஓட எம்ப்ளாயியோட சேலரியை நம்ம எடுத்திருக்கோம். எப்படி எடுத்துருக்கோன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்படி தான் இண்டெக்ஸ் மேட்ச் யூஸ் ஆகுது. தேங்க்யூ. இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இண்டெக்ஸ் மேட்ச்சு இதை யூஸ் பண்ணி நீங்கள் மல்டிபிள் சீட்டில் இருக்கிற டேபிள் 2-3 டேபிள் இருக்கிறத கூட மேட்ச் பண்ணி எடுக்கலாம். VLOOKUP யூஸ் பண்ணாமல் இண்டெக்ஸ் மேட்ச் யூஸ் பண்ணால் நம்ம வெர்டிக்கலாகவும் லுக்கப் பண்ணி எடுக்க முடியும், ஹரிசாண்டலாகவும் லுக்கப் பண்ணி எடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு காலம் நம்ம செட் பண்ணணும்னு தேவையில்லை. தேங்க்யூ.